ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பட்டா பற்றி பார்த்தீங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு முக்கியமான தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்காங்க. ஸோ அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா பற்றிய, அதாவது கவர்மெண்ட்டில் தரக்கூடிய இலவச பட்டா பற்றி பார்த்தீங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பார்த்தீங்க அப்படின்னா அதோட தீர்ப்பில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இலவச வீட்டுமனை பட்டாவை பார்த்தீங்க அப்படின்னா ஒருபோதும் நம்ம உரிமை கோர முடியாது, அதாவது உரிமையாக நம்ம கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த தீர்ப்பில் முடிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இலவச வீட்டுமனை பட்டா அப்படிங்கிறது தமிழக அரசினால் நலத்திட்டத்தின் மூலம் வழங்கக்கூடிய ஒரு நன்கொடை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நன்கொடைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு நலத்திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடியது தான் இந்த இலவச வீட்டுமனை அப்படிங்கிறது. ஸோ நலத்திட்டம் என்பது பார்த்திங்க அப்படின்னா ஏழை எளிய, அதாவது பாமர மக்களுக்கு, நிலமற்ற மற்றும் வீடுகளற்ற, அதாவது நிலம் அல்லது வீடுகள் இல்லாத மக்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசின் மூலமாக நலத்திட்டம் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா வழங்கக்கூடியது தான் இந்த இலவச வீட்டுமனை பட்டா அப்படிங்கிறது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த இலவச வீட்டுமனை பட்டா பெறத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா சில தகுதிகள், அதாவது வரையறைகள் மற்றும் அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே தமிழக அரசு தரப்புலேருந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த தகுதிகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விண்ணப்பதாரருக்கு தமிழக அரசு, அதாவது அந்த ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை தந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் முக்கிய தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருமானம். ஸோ இந்த வருமானம் அப்படிங்கிறது தான் முக்கியமான அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது. அதாவது அந்த வருமானத்தோட அளவுகோலை விட விண்ணப்பம் செய்தவர்களிடம் அதிகமான ஆண்டு வருமானம் இருப்பது அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி வருமான அளவுகோலை விட விண்ணப்பதாரர், அதாவது விண்ணப்பம் செஞ்சவங்களோட ஆண்டு வருமானம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மதுரை கிளை தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. ஸோ இறுதியாக நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இலவச வீட்டுமனை பட்டாவை எங்களுக்கு கொடுக்க வேணும் அப்படின்னு அரசிடம் உரிமை கோர முடியாது, அதே வேளை பட்டாவை உரிமையாக கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு, அதாவது அரசோட நலத்திட்டத்தின் மூலம் கொடுக்கக்கூடிய, அதாவது நடவடிக்கை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த தீர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தீர்ப்பு பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வரக்கூடிய வீடியோவில் ஃபுல்லாக போடுவோம். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.